நீங்கள் கூகுளோட இந்த பிரத்யேகமான அப்ளிகேஷனை டெஸ்க்டாப்பில் பயன்படுத்திருப்பீங்க, லேப்டாப்பில் பயன்படுத்திருப்பீங்க, ஏன் நீங்கள் டேப்லெட்டை கூட பயன்படுத்திருப்பீங்க. இந்த 3 டிவைஸ்லையும் பயன்படுத்திருப்பீங்க. அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை நாங்கள் அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறோம். எங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ், ஐஃபோன் யூசர்ஸ், அதுக்கப்புறம் ஐபேட் ஓஎஸ் டிவைஸை யாரெல்லாம் அவங்களும் இந்த கூகுளோட இந்த பிரத்யேகமான அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்படி என்னதான் இந்த அப்ளிகேஷனில் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நான் காட்ட போகிற இந்த ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே 4 தான். அந்த 4ல் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு காமனான யூடியூப் வீடியோவாக இருந்தால் அதை கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு வெப்சைட் லிங்க் இருந்துச்சுன்னா அதை கூட இந்த அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணலாம். ஃபைனலி உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அதை மொத்தமாக காப்பி பண்ணி இதில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ 4 மேஜிக் ஃபீச்சர்ஸ் என்னலாங்கிறத நான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நான் காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டாக கூகுள் I/O 2025 ஈவெண்ட்டில் இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த அப்ளிகேஷனை இனி நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஐஃபோன், அப்புறம் ஐபேட் ஓஎஸ் இந்த 3 டிவைஸ்களையும் நீங்கள் பயன்படுத்தலான்ட்டு நான் உடனே என்ன பண்ணிட்டேன், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபட்டாஃபட் இதை நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு கீழே கிரியேட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னால் உங்ககிட்ட வந்து கூகுள் அக்கௌண்ட் கேட்கும். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் இதுக்குள்ளே போகணும். போனதுக்கப்புறம் கிரியேட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி 4 மேஜிக் ஃபீச்சர்ஸ். பிடிஎஃப்பை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான வெப்சைட்டோட URL வந்து நீங்கள் இந்த மாதிரி தட்டினீங்கன்னா அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூடியூப் அதை நம்ம தட்டினோம்னா ஸோ உங்களுக்கு பிடிச்சமான காமனான ஒரு யூடியூப் URL இதில் பேஸ்ட் பண்ணி அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பாருங்கள், நோட்ஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி காப்பீட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம தட்டுவோம். தட்டினா பார்த்தீங்கன்னா பேஸ்ட் டெக்ஸ்ட் ஹியர். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ரொம்ப லென்த்தியான டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை காப்பி பண்ணி இதில் போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். அது என்னென்னா, நான் இந்த கூகுளோட நோட்புக் LMல PDF ஃபைலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்லோட் பண்ணதில் மேலே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நான் தட்டுறேன். தட்டினா பாருங்கள், ஸோ ஒரு ஆளோட ரெஸ்யூம் ஆடியோ ஓவர்வியூ இருக்குது, அதை நான் தட்டுறேன். ஸோ அந்த ரெஸ்யூமை வந்து என்ன பண்ணலாம், ப்ளே பண்ணி நம்ம கேட்கலாம். இது வந்து இந்த ரெஸ்யூமில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நமக்கு ஒரு ஆடியோவாக லிசன் பண்ண முடியும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் பாருங்கள், டவுன்லோட் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. வேண்டானா டெலிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஃபைலோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3 டாட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீநேம் நோட்புக்குன்னு இருக்குது. இல்லை வேண்டானா டெலிட் நோட்புக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. சோர்ஸ் இதுதான். சேட் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் சேட் பண்ணலாம். ஸ்டூடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதுதான் ஸ்டூடியோ. இந்த ஸ்டூடியோ எப்படி கிரியேட் ஆகுதுன்னா 2 விஷயங்களாக பயன்படுத்திருக்காங்க கூகுள். ஒன்று அவங்களுடைய ஜெமினை, இன்னொன்று AI டூல பயன்படுத்திருக்காங்க. இந்த 2 விஷயங்களை இந்த கூகுளோட நோட்புக் LMல பயன்படுத்திருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பெரிய பெரிய நோட்ஸை நம்ம எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த கூகுளோட நோட்புக் LM நீங்கள் பயன்படுத்தலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் காமிச்ச அந்த 4 மேஜிக் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உடனே என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபோனில் இந்த அப்ளிகேஷனை சேவ் பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்காது. ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே யூடியூப்காரன் இல்லை யூடியூப் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பட்டன்ஸ்லாம் போட்டு விட்ருங்க. அதில் ஒன்றை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. இதை பற்றி நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அல்லாய்.